வணக்கம். திரு சி.வி. சண்முகம் சாருக்கு முக்கியமாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சார், நீங்க ரீசெண்டா உங்களோட கட்சி மீட்டிங்ல எங்க இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு கதாநாயகி பத்தி நீங்க ரொம்ப ரொம்ப தரைக்குறைவா பேசியிருக்கீங்க. அது நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் நீங்க தான் ஏற்படுத்தியிருக்கீங்க. அப்கோர்ஸ் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக நாங்களும் தெரிவிச்சோம். இந்த பதிவு எதுக்குன்னா, நான் எப்படி சொல்றது, நான் ஒரு நடிகனா இருக்கலாம், இல்ல ஒரு சமூக அக்கறை உள்ளவனா இருக்கலாம், ஒரு வாக்காளராக இருக்கலாம், இல்ல ஒரு பார்வையாளராக இருக்கலாம், இல்ல ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஜெனரல் செக்ரட்டரியா கூட இருக்கலாம். நீங்க பேசின பேச்சு ஒரு பெண்மணி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்கோர்ஸ் ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். நாட் ஒன்லி தட், ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஆல்சோ வெரி renowned personality in Indian film cinema. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, சவுத் இந்தியன் மட்டும் இல்ல. ஸோ நீங்க இந்த விஷயம் எதுக்காக உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொச்சமான ஒருத்தரை கொச்சப்படுத்தி நீங்க கைத்தட்டல் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு நல்திட்டங்கள் அறிவிச்சு நீங்க இது செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு கைத்தட்டல் வாங்கியிருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் சந்தோஷப்படுவோம். பட் அந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப பேடான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த நடிகையை பத்தி, நான் அவங்க பேரும் நான் எடுக்க போறது இல்ல. அதே சமயத்துல உங்களுக்கும் தெரியும் இந்த பதிவு நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இல்ல உங்க சம்பந்தப்பட்டவங்களும் பார்த்து உங்களுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க, சொல்லணும். நீங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் பிரிசன் கூட இருந்திருக்கீங்க அம்மா பீரியட்ல. அம்மா பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பெண்மணிகளுக்கு உண்மையிலேயே சேஃப்டி மட்டும் இல்ல, மரியாதையும் இருந்திருக்கு. அந்த பீரியட்ல நீங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்கூல் இருந்ததுனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன். தயவு செஞ்சு இது யூ ஆர் ஹிட்டிங் பிலோ த பெல்ட். இது ரொம்ப தப்பான ஒரு வார்த்தைகள், தப்பான ஒரு சென்டென்ஸ் நீங்க பயன்படுத்தியிருக்கீங்க. அது உண்மையிலேயே நான் வன்மையா கண்டிக்கிறேன்னு இல்லைங்க. தயவு செஞ்சு உங்களோட மரியாதை கெடுத்துக்காதீங்க. மக்கள் மத்தியில, முக்கியமா நம்ம சமுதாயத்துல பெண்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாதான் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அது டியூட்டி இல்ல, அது மனசார வரணும். அது உங்களுக்கும் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு இண்டஸ்ட்ரி சார்ந்த எங்க பெண்மணிகள் கண்டிப்பா நீங்க சொல்றது எங்களால பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் இந்த பதிவிடுறேன். சக நடிகையா இருக்கலாம், ஏன் உங்க கட்சியில சார்ந்த ஒரு பெண்மணியா கூட இருக்கலாம். ஆனா நீங்க அவங்கள ஒரு பெண்மணியை பத்தி நீங்க இந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பா இதே மாதிரி பதிவு நான் மறுபடியும் உங்க பார்வை கொண்டு வருவேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க சார் ஃபியூச்சர்ல. தேங்க்யூ.